என் தங்க பிள்ளையே, இன்று இந்த சீரடி சாய்நாதன் உனக்கு மிக பெரும் சந்தோஷமான நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறேன். அதிசக்தி வாய்ந்த இந்த வாக்கை நீ இழந்து விடாதே. என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வலியும் ரணமும் இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது. உன்னை எப்படியாவது ஏமாற்றிவிட்டு நிம்மதியடைந்து விடலாம் என்று ஒரு பெண்ணான் அவள் நினைத்து கொண்டிருக்கும் அவளின் அடையாளத்தை நான் உனக்கு சொல்வதற்காக அல்லவா வந்திருக்கின்றேன். என் பிள்ளைகள் வலி தாங்க முடியாத மனநிலையை அங்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நடக்கப் போகிறது, ஏதுதான் நடக்கப் போகிறது என்று தெரியாமல் உன் மனதிற்குள்ளே எதையோ நினைத்து கொண்டு நீ இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த பெண் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு உன் வெற்றியை தடுத்து விடலாம் என்று உன் கூடவே இருந்துவிட்டு உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீயோ அந்த மாயை வலையில் சிக்கி தவித்து சில சமயத்தில் உயிரற்ற சிலையைப் போல கவலை தோய்ந்த முகத்தோடு பல மனபாரங்களை சுமந்து கொண்டு இந்த சாய்தேவனை பார்க்க ஓடோடி வந்திருக்கின்றாய். கலங்காதே என் பிள்ளையே, உன் கசப்பான வாழ்க்கையில் நீ மனம் கண்டு அங்கு கலங்கிக் கொண்டிருக்கின்றாயோ, அத்தனையும் தாண்டி உன் உள்ளத்தில் நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ யாரை நினைத்து பதற்றமடைகிறாய்? மீண்டும் மீண்டும் நமக்கு அங்கு தீமையை விளைவித்து கொண்டே இருக்கிறாளே, அவள் யாரென்று தெரிந்த பிறகும் நாம் அதை பழிவாங்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோமே என்று நீ நினைக்காதே. ஒன்றை மட்டும் இங்கு தெளிவாக புரிந்து கொள். உன்னை பதம் பார்ப்பவர்கள் என்னை பதம் பார்ப்பதற்கு சமம். உன்னை குறை சொல்பவர்கள் என்னை குறை சொல்வதற்கு சமம். உன்னை தீண்டி பார்ப்பவர்கள் என்னை தீண்டி பார்ப்பதற்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது வாடிய உள்ள இப்பொழுது தாமரை போன்ற மலர் அங்கு எப்படி விரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றதோ அதுபோலையும் உன் முகத்தை மாற்றத்தான் வந்து இருக்கின்றேன். நீயோ என்னை அப்பனே சாய்தேவனே நான் என்ன செய்வது என்று என் நாமத்தை எப்பொழுதும் சொல்லி என் பெயரை உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நீ நினைக்கும் வரத்தினை தராமல் நான் இருந்து கொண்டு இருப்பேனா? இதோ இந்த வாக்கினை கேட்கும் பொழுதே நீ மகிழ்வுடன் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நான் கொடுக்கும் வரங்களை நீ பெறப்போகும் தருணத்தை சற்று உணர்ந்து கொள். நீ அதிசயிக்கும் தருணம் வந்து விட்டது. நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை அங்கு வாழத்தான் போகிறாய். வருகின்ற பெண்ணான் அவள் எப்படி இருக்கப் போகிறாள் என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு அங்கு தகுதி இல்லை என்றால் நீ கண்மூடி முழிக்கும் அந்த தருணத்தை உனக்கு அடையாளத்தை காட்டி விடுவேன். ஊராரும் உறவுகளும் பகைத்து கொண்டு செல்கிறார்களே, நான் என்ன செய்வது? என் வாழ்க்கையை சோகமாக முடிந்து விடுமோ என்று நீ வாழ்க்கையின் பிடிப்பில் நின்று கொண்டு தவித்து கொண்டு இருக்காதே. வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் அதன் பாடம் உன் மனசோகத்தை திறந்து உன்னை உயர வைப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ உறுதியாக இரு. விதி விதி என்று விதி பின்னாலே அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. விதி எப்போதுதான் முடிய போகிறது? எனக்கான வாழ்க்கை எப்பொழுதுதான் எனக்கு கிடைக்கப் போகிறது என்று நீ மனம் தவித்து கொண்டும் தளர்ந்து கொண்டும் நீ என்ன செய்வது என்று சோர்வடைந்து கொண்டு இருக்காதே. என் தங்க பிள்ளையே, உன் மனம் சோர்வடைந்து விட்டால் உன் வெற்றியை இங்கு யாராலும் பெற முடியாது. அந்த தோல்வியே தோற்று போகின்ற அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள் என்று தானே நான் சொல்கிறேன். உன் மனம் தெளிவடையும் தருணத்திற்கு இந்த சாய்தேவன் உன்னை உருவாக்கி விட்டேன் என்பதற்கு நீ அங்கு உறுதியாக இரு.
நீயோ யாரிடமோ உன் மனதை அங்கு பறிகொடுத்து விட்டு நிம்மதியின்றி தூங்கி பல நாட்கள் ஆகி கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறாய். அதுவும் யதார்த்தம்தான். ஆனால் அவர் சரியாக நமக்கு வரவில்லை என்றவுடன் அதை தாண்டி நமக்கான ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ளும் தருணத்திற்கு நாம் வந்துவிடும் பொழுது நீ பழைய வாழ்க்கையும் கடந்து போன தருணத்தையும் மட்டுமே உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டு இருந்தால் எப்படி தங்க பிள்ளையே உன் மனதில் வெற்றியை களம் காண முடியும்? நீ போராட்ட களத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய். அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் அந்த போராட்ட களத்தில் நின்று கொண்டு இருக்கும்போது உன் முடிவை எடுக்க தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உனக்கான முடிவை தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். அப்பொழுதும் நீ என்ன யோசிக்கிறாய்? இந்த அப்பன் தருகின்ற முடிவை எடுக்கலாமா வேண்டாமா என்று தானே சிந்தித்து பார்த்து கொண்டு இருக்கின்றாய். எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு ஒரே மாதிரியாக தரவில்லை. ஏனென்றால் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒவ்வொரு சூழ்நிலையின் திருப்பத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீ உனக்கான அனுபவத்தை பெற முடியும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றே மனம் தளர்ந்து என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று சிந்திக்காதே. வார்த்தைகளும் வாழ்க்கையும் அங்கு மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையும் வாழ்க்கையும் நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றி உன்னை தேடி வரும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன் எண்ணத்தை தெளிவாக வை, உன் மனதை தூய்மையாக வை. எனக்கு தர வேண்டிய நல்லதையும் எனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்தையும் என் அப்பனானவன் எனக்கு நடத்தி தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நான் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை நீ பெற முடியும். என் தங்கமே, உன் சந்தோஷத்தின் நிலையை நான் அறிந்து கொள்ளாமல் இங்கு வேறு யாரால் அறிந்து கொள்ள முடியும்? நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் இந்த சாய்தேவனானவன் உனக்கான விஷயத்தில் தெளிவாக உன் முடிவினை நான் எடுத்து தர வந்து இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லையே என்று சிந்திக்காதே. நீ சிந்திக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு பதிலாக உன் முடிவை நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன். நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். இனி வருகின்ற காலங்கள் உனக்கானதாக இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாறும் என்று நினைத்தாயோ அதற்கு ஏற்ற நிலையை உருவாக்கி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நினைத்து முடிந்த காலங்கள் எல்லாம் நினைத்து வருந்தாதே. நீ வருகின்ற நிகழ்காலத்தை மட்டுமே எண்ணிக்கொள். இப்பொழுது இருக்கின்ற பொறுப்பினை மட்டுமே செயல்படுத்து. உன் வெற்றியை தருவது நான் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு நிலையும் நானே உருவாக்கி விட்டேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.